வந்து ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஜர்னி கொஞ்சம் ஈஸியா கிடைச்சது அப்படின்னு சொல்லிடலாமா? ஈஸியாக கிடச்சிது, ஆனால் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படி நீங்க இந்த ஜர்னிக்குள்ள என்டர் ஆனீங்க? போலீஸ் ஆகணும் தான் என்னோட பிளான், கனவே. அதை நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு சரவணன் பண்ணாரு. ஃபஸ்ட்டு சீனே வந்து மகாநதி சங்கர் சார் தான் பண்ணார். அதில் அவர் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், டிவி வச்சுருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது ஏதோ சொன்னீங்களே, கரடு முரடா இருப்பான். அதுக்கு அடுத்த வார்த்தையை செய்யுங்க அஸ்வின். அதுக்கப்புறம் தானே தங்கன்றீங்க. நம்ம ஆளுங்க எடுத்தோன்னா அந்த கரடு முரடை எடுத்து போட்டுருவாங்களே. எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து சொன்னார், இந்த டிவிலெலாம் பேசுகிறாங்களே அந்த மாதிரிலாம் ஏன் பேசக்கூடாதுங்கண்ணா, எல்லாம் ஒரு மொகர வேணாமாண்ணே அப்படின்னு. பட்டுன்னு இழுத்தாங்க. அப்பயே நானே அந்த இடத்துல நமக்கு தான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தானே உள்ள போகிறோம். எங்கள் அப்பாவோட சம்பளமே 8,000 ரூபா தான். அவர் ரிட்டையர் ஆகும்போது 12,000 ரூபா என்னோட சம்பளம். எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா அவங்க கூட இருக்கிறவங்களாம் படம்லாம் பண்ணுறாங்க, சீரியல்லாம் பண்ணுறாங்க, நீ என்ன பாடுங்க. எந்த இடத்துல பயந்தேன்னா ரம்யா கிருஷ்ணன் மேமோட நடிக்கும்போது தான் பயந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். பொதுவாகவே கல்யாணம் ஆனவங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன், புருஷனை பற்றி பெருமையாகவே எங்கேயுமே பேச மாட்டாங்க. சேனல்லையாவது கட் பண்ணுருவாங்க. யூடியூப்ல அதுதானே தேவை. எதை நம்ம சொல்லக்கூடாது சொன்னோமோ அதுதான் டைட்டில் வைப்பாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ சாரா இஷிகா. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஒரு சில்லான ஈவினிங் டேட்டில் நம்ம ஒரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி தான் மீட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து அவர் பார்க்க ஒரு மாதிரி ரகடாக இருந்தாலும், ரொம்ப வில்லன் மாதிரி இருந்தாலும் மனசு தங்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ், த நான் அதர் தன் அஸ்வின் கார்த்திக். லெட்ஸ் வெல்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஸ்வின். அது ஏதோ சொன்னீங்களே, கரடு முரடா இருப்பான். அதுக்கு அடுத்த வார்த்தையை செய்யுங்க அஸ்வின். அதுக்கப்புறம் தானே தங்கன்றீங்க. நம்ம ஆளுங்க எடுத்தோன்னா அந்த கரடு முரடை எடுத்து போட்டுருவாங்களே. அப்படி இல்லைங்க. ஸோ ஃபைனலி எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்லாம்? ஒர்க்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ வானத்தை போல மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரப்போகுது. அது பொறுமையா அப்படியே மக்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களும் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வானத்தை போல அந்த ஒரு ஜர்னி ரொம்ப லாங் டேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, சன் டிவில இப்போதைக்கு லாங்கஸ்ட் வந்து எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா வானத்தை போல தான். ஸோ ஆல்மோஸ்ட் 1100 கிட்ட வந்துட்டோம் நாங்க. ஸோ ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 1000 எபிசோட்ஸ் தாண்டி போகிறதே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சுல. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி கதை மட்டும் கிடையாது, கேமரா ஒர்க்லையாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட்லையாக இருக்கட்டும், ஆக்டிங்லையாக இருக்கட்டும், எல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ காம்படிஷனில் எங்கள் ப்ராஜெக்ட் இன்னும் நல்லபடியாக போயிட்டு இருக்குதுன்றது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் டீமுக்கு. நன்றி நன்றி. அண்ட் வானத்தை போல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து நாங்கள் வில்லனாக பார்த்துருக்கோம். அண்ட் வந்து மிகப்பெரிய கேரக்டர்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எப்படி நீங்கள் இந்த ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆனீங்க? ஜேர்னி இன் சென்ஸ் ஆக்டிங்கா இல்லை வானத்தை? ஆக்டிங் வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்தது பிஃபோர் ஆக்டிங்? நான் ஆக்சுவலாக வந்து போலீஸ் ஆகணும் தான் என்னோட பிளான், என் கனவே. ஓகே. 12th மார்க் லிஸ்ட் எடுத்து போய் அம்மாகிட்ட காமிச்சோடனே, நீ ஒழுங்காக படிக்கணுன்றதுனால தான் நான் இந்த இதுவே சொன்னேன், நீ வேணா ஒன்று பண்ணுறியா, டிகிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறியா, போலீஸுக்கு தானே நாங்கள். அப்போவும் எனக்கு அப்போ புரியல. சரி அம்மா சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று படிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். அது பண்ணி முடிச்சுட்டு அந்த டிகிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், போலீஸ் கிலீஸ்லாம் நீ போலீஸ்லாம் ஆகக்கூடாது, ரொம்ப கஷ்டமான வேலை அது, அது டே நைட்டு, அதுவும் உன் கோவத்துக்குலாம் வந்து போலீஸ் கண்டிப்பாக, ஏன்னா நீ இஷ்டத்துக்கு எல்லாரும் போய் பிரச்சனை பண்ணிட்டு, அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நீ போய் பிரச்சனை பண்ணி பெரிய இது ஆக்கி விட்டுருவேன். அதனால் நீ படித்த வேலை ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னா. என்னடா நம்ம கனவை பொசுக்கு அழிச்சிட்டாங்களே. ஆனால் அவங்க சொல்கிறதுமே ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தது. கோவம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஒரு இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. சரி என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்துக்கோமா அப்படின்னு. சரிப்பா, ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்துக்கோ, நல்லா ஊர் சுற்றுறதுலாம் நல்லா ஊர் சுற்றிக்கோ, அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஒரு பெரிய மனுஷனாக நடந்துக்கணும். அம்மா அப்பா எல்லாரோட செல்ல பிள்ளை. ஸோ அதனால் சரி என்ன பண்ணலான்னு 6 மாதம் சுற்றிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து சொன்னார், விஜய் சங்கர்னு சொல்லி, என்னோட பேக் போனே அவர் தான். ஸோ அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நீ வந்து ஏன் நிறைய பேசிகிட்டே இருப்பியே, ஏதாவது ஒரு டாபிக் சொன்னால், இந்த டிவிலெலாம் பேசுகிறாங்களே அந்த மாதிரிலாம் ஏன் பேசக்கூடாதுண்ணே, அதுக்கெல்லாம் ஒரு முகர வேணாமாண்ணே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, திறமை இருந்தால் முகத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் டிவியில் ஃபஸ்ட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்.
நான் போன டைம் வந்து அவங்க வந்து ராஜ் மியூசிக்ஸ்னு ஒரு சேனல்ல லைவ் பண்ண போறோம், அதில் ஆங்கர்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது பட்னு இழுத்தாங்க. அப்பயே நானே அந்த இடத்துல நமக்கு தான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தானே உள்ள போறோம். கிடைக்கும்னு உள்ள போல, கிடைக்காதுன்னு தான் உள்ள போகணுமே. ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு தூம்னு சொல்லி ஒரு ஷோ ஒன்று பண்ணுறோம், அது எப்படின்னா ஃபுல்லாகவே ஸ்டண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நான் பைக் ஸ்டண்ட்டு பசங்களோடலாம் அதை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது பண்ணட்டுமா அப்படின்னு அவர் சொன்னார், கண்டிப்பாக நீ இந்த ஷோ ஆங்கராக பண்ணி, ஏன்னா உனக்கு எல்லா விஷயமும் இதில் தெரியும், நீ பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு அதில் ஆரம்பிச்சது. எனக்கு அது வந்து அந்த நேரத்துக்கு அந்த பேமெண்ட் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நம்ம எதுக்கு இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யணும். டிகிரிக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிடையாது. அது நல்லா இருந்துச்சு. 12,000 ரூபாய் என்னோட சம்பளம். எங்க அப்பாவோட சம்பளமே 8,000 ரூபாய் தான் அவர் ரிட்டையர் ஆகும்போது. ஸோ நம்மளுக்கு 12,000 ரூபான்னும் போது ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்ததா, இனி எந்த வேலைக்கும் போகக்கூடாது, இந்த 1 hour லைவ் மட்டும் பண்ணிட்டு சம்பாரிச்சு இதே மாதிரி லைஃப் செட்டில் ஆகணும்னு 4 வருஷம் எதுவுமே பண்ணல நான். 2007, 8, 9, 10 எதுவுமே பண்ணாம, எதுக்குமே ட்ரை பண்ணாம, சும்மாவே ஊர் சுத்திட்டு வெறும் 1 hour லைவ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதுல இருந்து அடுத்தது கலைஞர் டிவில வந்து இசை அறிவின்ல பாட்டும் பரிசும் சொல்லி ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். ஒரு நடிகர் போட்டோ வச்சு, அந்த நடிகரோட பேரை டைரக்டா நாங்கள் சொல்லக்கூடாது, பட் இன்டைரக்டா சொல்லி அவங்கள கால் பண்ணி பேச வைக்கணும், அந்த மாதிரி ஷோ பண்ணோம். அப்போதான் ஆக்டிங் ஏன் பண்ணக்கூடாது, ஏன்னா என்னை சுற்றி இருந்த அந்த ஆங்கர்ஸ் எல்லாருமே அப்போ ஆக்டிங்கில் போயிட்டாங்க. ஒருத்தவங்க சீரியல் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க படம் பண்ணாங்க. எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா அவங்க கூட இருக்கிறவங்களாம் படம்லாம் பண்ணுறாங்க, சீரியல்லாம் பண்ணுறாங்க, நீ என்ன பாடினோன்னே. நமக்கு இந்த வேலை கரெக்டாக இருந்தது, பட் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, இந்த மாதிரி வில்லனா ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு. வில்லனா எந்த சேனல்னு ஸ்டார் விஜயில் சொல்லி கூப்பிட்டாங்க. புது கவிதை அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த சீரியலுக்கு நான் தான் நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவாக ருக்குன்னு சொல்லி ஒரு கேரக்டரில் பண்ணேன். ஆக்சுவலாக ஆக்டிங்காக இப்போ தெரியாது, இப்போவும் தெரியாது, அப்போ சுத்தமாக தெரியாதா. அப்போ எனக்கு கதிர் அண்ணா, அவர் தான் டைரக்டர். அவர் தான் என்ன பண்ணார், நீ எதுவுமே பண்ணாதப்பா, நீ எப்படி ரியல் லைஃப்பில் இருக்கியோ அதை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் மட்டும் கொடுன்னாரு. வசனம்லாம் எனக்கு பெருசு பெருசாக இருக்கும், அதெல்லாமே அவர் வேஃபரைஸ் பண்ணிட்டார். அதாவது அழிச்சிட்டார் அந்த விஷயத்தை. நீ நடந்து வா, உட்காரு, அவனை பார்த்து முறை, அவனை பார்த்து ஏய் அப்படி மட்டும், இதை மட்டும் சொல்லுன்னு சொல்லி இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அதை நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு சரவணன் மீனாட்சி. இந்த மாதிரி ஒரு பையன் வந்திருக்கான், புது கவிதையில் பண்ணிட்டு இருக்கான், இந்த கிராமத்து டோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபோன் அவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு, சேனல் டு சேனல், சாரி சேனலுக்குள்ளேயே. அங்கேருந்து நமக்கு மேனேஜர் ஃபோன் வச்சு நீங்கள் வரீங்களான்னு. ஓகே டன். நமக்கு என்ன நடிக்கணும், அதை விட பெரிய கூத்து. ஒரே சேனல்லே 2 சீரியல் பண்ணுறது கூட பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு சேனலில் வந்து சன்னில் வந்து ராஜகுமாரின்னு ஒரு சீரியல் பண்ண, ஒரு மெக்கானிக் கேரக்டர். ஸோ எனக்கு எல்லாமே அட் அ டைமில் எல்லாமே கிடைச்சிச்சு. சன்னில் அது பண்ணிட்டு இருக்கும்போது வம்சம்னு ஒரு சீரியலுக்கும் நான் பண்ணேன். ஸோ 4 சீரியல் 28 நாள் செம்ம பேக்கடாக போயிட்டு இருந்தது அந்த டைம். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது என்னோட லைஃப். இங்கே இருந்தேன், சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு ஜர்னி கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சது அப்படின்னு சொல்லிடலாமா? ஆமாம், ஈஸியாக கிடைச்சது, ஆனால் தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் என் கூட நடிச்சவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்களே. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் நடிக்கிறவங்களா ஆகிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க, பட் நான் ஆங்கரிங்ல இருந்தேன். பட் நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க இப்படி ஆன உடனே சரி இது நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் இந்த ஆக்டிங் இதுவே அப்படின்னு சொல்லி அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நடிக்கிறதுக்குலாம் கத்துக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அப்படியே ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு. ரியல் லைஃப்லயும் ஒருவேளை வில்லன் தானோ, எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நான் நடிக்கலன்னு சொல்றீங்கல்ல? இல்ல, நான் நடிக்கலன்னா அது இதுதானே, என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்ல. இப்போ நீங்க கூட சொன்னீங்களா மொரட்டா இருப்பாப்ல, வில்லனா இருப்பாரு. பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். எப்படிங்க அப்படி சொல்லலாம், என் கூட பழகாம. பாத்தீங்களா இப்பவே மிரட்டுறாரு. சோ அந்த மாதிரி தான் கண்டிப்பா ஜாலியா அப்படியே போயிடும் லைஃப். ஸோ உங்களோட ஆக்டிங் ஜேர்னி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு சீரியல் கண்டிப்பாக ஒரு ட்ரிபியூட் கொடுத்ததுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பேரால் அறியப்பட்ட ஒரு சீரியலும் கூட அது. ஏன்னா விஜய் டிவி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே வரும்போது அவங்க நோன் ஃபேஸாக எடுக்கிற விஷயம் தாண்டி அவங்க ஆக்டிங்க்கும் மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க? எனக்கு வந்து சரவணன் மீனாட்சி கதிர் அண்ணனை, அதாவது புது கவிதை பண்ணும்போதே கதிர் அண்ணாவே எனக்கு செம்ம ஃப்ரீடம் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்க அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்மள அவங்க வந்து வளர்ற பையன், இவனை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஒன்றும் அவனை பயம்படுத்தினா அவன் பண்ண மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் சாப்பிடலாம். இல்லை ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசும்போது சாப்பிட்டா நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ண. ஸோ அதனால அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதே தான் எனக்கு மற்ற சீரியல் பண்ணும்போது, ராஜகுமாரி வம்சம் பண்ணும்போது ராஜான்னு சொல்லி ஒரு டைரக்டர், அவரும் எனக்கு செம ஃப்ரீடம் கொடுத்தாரு.
எந்த இடத்துல பயந்தேன்னா ரம்யா கிருஷ்ணன் மேமோட நடிக்கும்போது தான் பயந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆமா வம்சம் ராஜகுமாரி அவங்க கூட நடிச்சேன். அதுக்கு முன்னாடி என் பேட்ச்ல இருக்கவங்க கூட எல்லாம் நடிச்சிட்டேன். அவங்களோட காம்பினேஷன்ல நடிக்கும்போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம டிவிலேயே பார்த்துட்டு இருந்தோம், படத்துல பார்த்தா திடீர்னு நேர்ல பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். நீலாம்பரி பக்கத்துல உட்கார்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க எங்க அந்த மாதிரி ஏதாவது திட்டிட போறாங்கன்னு ஒரு இதுல அந்த இதுவாகவே இருந்தேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு பயமா இருந்தது. ஆக்டிங் எனக்கு பயமாவே இல்லை. சரவண மீனாட்சியும் அதே மாதிரி பிரவீன் பெனட்னு சொல்லி, அதாவது ஃப்ரீடம்னா அதான் ஃப்ரீடம் ஆக்டிங்க்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் இப்போ இவ்வளோண்டு ஆக்டிங் கற்றுட்டேன்னா இன்னும் இந்த அளவுக்கு கற்றுக்க வச்சுக்குது அவர் தான். ஒருவேளை நான் பயம்படுத்தி இருந்தா, இல்லை என்னை திட்டிட்டு இருந்தா, இல்லை என்னை ட்ரீட் பண்ண விதமே வேற மாதிரி இருந்தா மேபி நான் ஸ்டாப் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் இப்படி தான் நடிக்கணும் போல இருக்கு, இப்படி தான் இருக்கணும் போல இருக்கு, அப்படி இருந்திருப்பேன். பட் அவர்லாம் செம்ம ஃப்ரீடம் கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே வானத்தை போல ஆர்கே அண்ணன் சொல்லி பண்றாரு ராமகிருஷ்ணன். அவருலாம் என்ன நடி போ, உனக்கு என்ன வேணுமோ நடி அப்படின்றாரு. அவங்க கொடுக்குற அந்த நம்பிக்கை தான் எனக்கு வந்து அவங்க பேரை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கு உட்காந்து. ஓகே, இதுதான் கண்டிப்பா சார். நீங்க நிறைய பேர் சொன்னீங்களா, பிரவீன் சார். கண்டிப்பா பிரவீன் சார் பத்தில நிறைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி நம்ம ட்ரீட் பண்றோங்களோ அதே மாதிரி தான் ஹை ஆர்டிஸ்ட் வரைக்குமே அவரோட ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ சச் ஒரு பிரில்லியன்ட் ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். இன்னொன்று செம பிரெயினும் வர எப்படின்னா இந்த ஷாட் இது முடிஞ்சா அடுத்த ஷாட் என்னன்னு வரைக்கும் அவருக்கு தெரியும். நம்ம மறந்துட்டாலும்ல டேய், அதாவது அவங்க திட்டுறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. டேய் என்னடா அதுடா அப்படின்னு. இதே மற்றவங்கன்னா பயங்கர ஆஷா திட்டுவாங்களா, இவர் ஆஷா திட்டினாலும் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. அதுடா ஓ அப்படியா சார் நான் கண்டினியூட்டி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன சின்னதாக எதாவது மறந்தா கூட இல்லை இது இப்படி பண்ணிருக்கணும்லன்ட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. இப்போ சாப்பிடலாமா? கண்டிப்பாக சார். அந்த வகையில சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி கண்டிப்பா அவருக்கு நான் எப்போ போன் வச்சாலும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிட்டு. கண்டிப்பா சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் இண்டஸ்ட்ரி வரும்போதா இருக்கட்டும், நம்ம சஸ்டெயினா இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து ஐயோ இவங்களா கொஞ்சம் இவங்க கிட்ட நம்ம உஷாரா தான் இருக்கணும், இல்ல இவங்களோட நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறோமா அப்படின்னு யாராவது ஒரு இம்பாக்டான பர்சன் இருக்காங்களா? பயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஐ மீன் பயம் இல்ல, இவங்க ஆக்டிங் முன்னாடி நம்ம எப்படி பண்ணலாம், இல்ல அது பயம் தானே, அதுதானே பயம். இவங்க முன்னாடி நம்ம எப்படி நடிக்கணும்னாலே அது பயம் தானே. பயம்லாம் சொல்ல முடியாது. பட் வியந்திருப்பேன்ல இவங்களெல்லாம் பார்த்து. இப்போ வானத்தை போலவே எடுத்துக்கங்களேன். வானத்தை போலையில் வந்து என் கூட வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து மகாநதி சங்கர் சார் தான் பண்ணார். ஸோ அவர் கூட நடிக்கிறேன்னும் போது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் என்னென்ன படங்கள் மகாநதி உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த படத்தில் வந்து தலன்னு கூப்பிட்டாரு இது. பட் அதுக்கு முன்னாடி மகாநதின்னு ஒரு படம் வெயிட்டாக பண்ணியிருப்பாரு. அதில் அவர் ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வரும், டிவி வச்சுன்னா மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுதான் எனக்கு மைண்டில் நின்றுச்சு. அவர் கூட நடிக்கிறோமா அப்படின்னோடனே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு சார் நீ தான் பண்ணுறியாப்பா என் பையன். ஆமாம் சார். பட் அதுக்கு முன்னாடி அவருக்கும் எனக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஒரு ஷோவில் இன்டர்வியூவில் மீட் பண்ணியிருக்கோம். வந்து ஸ்க்ரீனில் வந்து ஏன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க நம்மகிட்ட ப்ளீஸ் பண்ணி பேசுவாங்க. பட் ஒன்றா நடிக்கும்போது அவங்க எப்படின்றது ரியல் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிடும்ல. நம்பவே மாட்டீங்க, என்னை எப்படி நீங்கள் வந்து ஒரு லுக் வைஸுக்கு ஒன்று இருந்தது தெரியாம சொல்லிட்டேன். அதை நான் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லுவேன். இன்னைக்கு நான் ஏன்னா எவ்வளவு கோல்டன் வருது எனக்கு. சோ எப்படி ஒரு நோட் பண்ண மாட்டாங்க. இதுதான் சொசைட்டி மக்களே, நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. சேனல்லையாவது கட் பண்ணுவாங்க, யூடியூப்ல அதுதானே தேவை. எதை நம்ம சொல்லக்கூடாது சொன்னோமோ அதுதான் டைட்டில் வைப்பாங்க. ஸோ அவர்கிட்ட நடிக்க போகும்போது நான் நினைச்சேன் சரி இவர் ஏதாவது சொல்ற போறாரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அப்புறம் செம்ம கூல். நான் அவர் பேப்பர்ல இல்லாததெல்லாம் நான் சில விஷயம்லாம் நான் சொன்னேன், இப்படி பண்ணா நல்லா இருக்குமோ இப்படி பண்ணா நல்லா இருக்குமோன்னு. மனுஷன் குழந்தை, பச்சை குழந்தை. அதாவது காசுன பால் கூட இல்ல, கறந்த பால்னுவாங்களா அந்த மாதிரி அவரு. ரொம்ப ரொம்ப பியூரானவர் அவரு. ஈஸியா இருந்தது எனக்கும். நார்மலா வந்து டயலாக் பேப்பர்ல வந்து அப்பா எதுக்குப்பா நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு தான் இருக்கும். நான் அதை அப்படியே மாதிரி எப்போ ஏன்பா இங்க இருக்கிறோம்மா அப்படின்னு நம்ம நடிக்கிறத பார்த்து அவரோட வசனத்தையே அவர் பவுன்ஸா மாத்தி வேற மாதிரி பண்ணிட்டாரு. ஏண்டா மௌன நம்ம இங்க தான்டா இருக்கணும். ஸோ அப்படி எடுத்தாரு. நான் அப்புறம் நடிச்சு கட்டு சொன்னதுக்கு அப்புறம் டேரக்டர் ஓகே, நான் அவரை தனியா கூப்பிட்டு பா நான் சொல்லாம இதை பண்ணிட்டேன், நீ வளர்றவன் நீ பண்ணு. அதேதான் மௌன எனக்கா வேணும் வா மௌன அப்படின்னாரு. அப்பா ஸோ ஒரு இடத்துல அவரை நம்ம வந்து ஆட் பண்ணி சொல்லியிருக்கீங்களா அதை சார்? உங்களெல்லாம் பார்த்து மிரண்டிருக்கேன் சார் அப்படின்னு.
அதெல்லாம் நான் சொன்னது சொல்லல இல்ல. எனக்கு சொல்றதுக்கான ஒரு இது தோணல ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் தெரிஞ்சிச்சுல்ல ஓகே. ஸோ எதுக்கு இதை சொல்லி அவங்க அதை யோசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன் இப்போ வரைக்குமே ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து அப்பா தான் கூப்பிடுவோம் அவர் நம்ம மவனே தான் கூப்பிடுவாரு அது எந்த இடத்துல பார்த்தாலுமே சரி டேய் தகப்பா டேய் மவனே நீ என்ன இங்கங்கிற டேய் சேர்த்துக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்து விட சொல்லிருக்கீங்க நான் போய் அதை கேட்டுறேன் நான் எப்படி பேசினாலும் உஷாராயிடுறாரியா. ஓகே. ஸோ அதனால அவர் செம ஃப்ரெண்ட்லி ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர்னா ஸ்ரீகானாவே எனக்கு அப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் பயங்கர கோவக்காரு வானத்தை புள்ளையில பண்ணிட்டு பயங்கர கோவக்காரு அப்படின்னாங்க கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம் சேரெல்லாம் தூக்கி அடிச்சிருவாரு ரமேஷ் செட்டில். அது யார் தப்பு பண்றதை பொறுத்து இருக்கு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய போறதும் இல்லை ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க அந்த சேர் உடைச்சது மட்டும் தான் தெரியும் எதனால உடைச்சதுன்றது தெரியாது அவரை மாதிரிலாம் ஹியூமன் வந்து அப்படிலாம் கிடையாது செம்ம சாஃப்ட் நேச்சர் அவரு பட் யாராவது ஆப்போசிட் ஏதாவது பண்ணாங்கன்னா தான் டெம்பர் ஆயிடுவார் அது அவர் மட்டும் இல்லைங்க நம்மளும் அப்படிதானேங்க கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி ஓகே சார். அண்ட் அபார்ட் ஃப்ரம் த ஒர்க் இதெல்லாம் தாண்டி பர்சனல் வேலை முடிஞ்சிச்சா முடிஞ்சு சார். இல்ல சார் இல்ல நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் சொல்லிடணும்னே சொல்லிட்டேன் இப்போ அடுத்து பர்சனல் லைஃப் ஓகே எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? கண்டிப்பா அது சொல்லியே ஆகணும் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் செம்ம ஜாலியா செம்ம ஹாப்பியா போயிட்டு இருக்கு அதாவது லைஃப்ல வந்து நம்ம சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சிருப்போம் எங்கேயாவது அது ஸ்கூல் லைஃப்லயா இருக்கட்டும் காலேஜ் லைஃப்ல இருக்கட்டும் இல்லை ஒர்க் லைஃப்லயா இருக்கட்டும் இந்த அடிப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் சில பேருக்கு அந்த சில பேர் தான் நான் எனக்கு அப்படி கிடைச்சவங்க தான் என் மிஸ்ஸஸ் காயத்ரி ஸோ அவங்க எனக்கு கிடைச்சது வந்து செம சப்போர்ட்டிவ் பேச்சுக்காக வீடியோக்காகலாம் சொல்ல நிச்சயமாகவே ஏன்னா ஒர்க்குன்னும் போது அதுவும் நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம அங்கே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும்ல சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நானும் கஷ்டப்பட்டவன் தான் பட் என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாமல் நடிப்பு அதுதானே நீ அது ஃப்ரீயாக பண்ணு அப்படின்ட்டு என்னை ஃப்ரீடமாக விட்டாங்க அதுதான் எங்கள் 2 பேர் வாழ்க்கையை இப்போ சந்தோஷமாக வச்சு மேபி அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா நான் அதுக்கு ஏதாவது பேசியிருந்தா அப்போ டெய்லி சண்டைகள் வந்துட்டே தானே இருக்கும் நம்ம அவங்களுக்கு தப்பா எந்த விஷயத்தையும் எடுத்து போய் கொடுக்காத வரைக்கும் அவங்க நம்மளை நல்லா தான் பார்த்துப்பாங்க. ஓகே. அண்ட் கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். நிறைய யங் கப்பிள்ஸ் வந்து மீடியாவே இருக்கட்டும் ஒரு ஒரு வேகத்துல வந்து லவ் பண்றாங்க சேர்றாங்க கல்யாணம் வரைக்கும் போகுது அண்ட் திடீர்னு பார்த்தா டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க என்ன ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் நடக்குது? ஒத்துக்கிறது இல்லை சில விஷயங்கள் லவ் பண்ணும்போது இந்த பிளைண்டாக லவ் பண்ணுவாங்கல்ல அழகை பார்த்து லவ் பண்ணுவாங்க பணத்தை பார்த்து லவ் பண்ணுவாங்க இல்லை அந்த நேரத்தில் அந்த இன்ஃபேக்சுவேஷன் அந்த ஒரு ஸ்டைலுக்காக லவ் பண்ணுறது பட் ஒன்றா இருக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும் எப்படின்னா சில மைனஸாக இருக்கிற ப்ளஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியாது நான் இதுன்னு சொல்ல பொதுவாகவே கல்யாணம் ஆனவங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன் புருஷனை பற்றி பெருமையாகவே எங்கேயுமே பேச மாட்டாங்க மைனஸை மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல அவ என்னை பத்தி மறு பேசவே மாட்டாவ இல்ல அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது இல்ல பொதுவா அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும்ல அதை வந்து பேசி சால்வ் பண்ண மாட்டாங்க அது வளரும் அந்த பிரச்சனைகள் வளர்ந்து பெரிய ஊண்டாயிட்டு அப்போதான் செப்பரேஷன் அதுவும் முன்ன மாதிரிலாம் இருந்தா வீட்டுக்கு போய்விடுவாங்க வெளியில எல்லாருக்கும் போய்விடுவாங்க சோஷியலா ஐயோ அவங்க இப்படி நினைப்பாங்களே இப்பெல்லாம் அப்படிலாம் நினைக்கிறதே இல்லையே இப்பெல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றது தான் பெருமையா நினைச்சுக்கிறாங்க ஐ ஆம் ரிவர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெருமையான விஷயமா பாத்துக்கிறாங்க அதான் அவ்வளவுதான் இதுக்கு மேல சொல்றது நம்ம ஒன்றும் ஆழமா இதுல போல அதனால தெரியல நாங்க பாக்குறப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லான கப்பலா பாக்குறப்போ கண்ணு பற்ற கூடாது நான் சொல்றேன் அப்ப என்ன விஷயம் குறையுது அப்படின்னு தங்கத்துக்கும் போட்டு சுத்தி ஷோ மை காட் ஓகே மேம் அப்படி ரொம்ப சில்லா அண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா யோசிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுனால நான் எதெல்லாம் யோசிச்சு பாக்குறது மாட்டி விடலாமாங்களா அப்படின்னு செம்ம ஜாலி டைப்பு அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா மிரள வச்சிருப்பாங்க அவங்க மிஸ் பண்ணியாச்சு பேசாம மேமே சேர்த்து இன்வைட் பண்ணிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நானே மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா என்னங்க இப்படி வெக்கப்பட்டா நான் என்னங்க பண்றது இல்லங்க நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம் நான் அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலும் சரி இல்ல வெளியில எங்கேயாவது போனாலும் சரி ஏதாவது ஈவெண்ட் போனாலும் சரி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம் ஆனா நாங்க இப்போ தனியா வந்திருக்கோம்ல சோ அதனால மிஸ்லாம் பண்ணல பட் லைட்டா மிஸ் பண்றேன் லைட்டா 0.% மிஸ் பண்றேன் சோ எப்படி அவங்க பயங்கரமான ஃபுடியா இல்ல அவங்க குக் பண்றது ஃபுடியா எங்களுக்கு சண்டை வருதே சாப்பாடு விஷயம் தான் சாப்பிடவே மாட்டாங்க அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா
இவ்வளோண்டு இட்லி சாப்பிட்டா இவ்வளோண்டு ரைஸ் சாப்பிட்டால வயிறு ஃபுல் ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்காக நம்ம அது பசிக்குதுன்னு சொல்லி பியூட்டி கான்சியஸா இருக்கும் சார். யாரு அப்படி சொல்றேன். இங்க ஒத்துக்க வேற மாட்டீங்களே. இதானே பொண்ணுங்களை பத்தி ஏதாவது சொன்னா பொண்ணுங்க முதல்ல சப்போர்ட் பண்றது. ஆஃப் கோர்ஸ் நீங்க பியூட்டியை பத்தி ஏன் பேசுறீங்க? ம்ஹும். ஓகே. அண்ட் பயங்கரமா குக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சிக்கன் சமைச்சு கொடுத்தாங்க. ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சிக்கன் வாடையாவது வரும்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. கடை கூட போறது கிடையாது. நல்லா பாத்தீங்களா? அது முன்னாடி சமைச்சது கூட Zomato, Swiggyன்னு. இல்ல பாத்திரம்லாம் பார்த்தேன். ஏன்னா பாத்திரத்துல தான் தந்து சிக்கன் வச்சாங்க எனக்கு. இது ஆமா, இது அவங்க ஒரு வீட்டுக்கு ப்ரூஃபா? போகும்போது அதனால ஓகே. சமைப்பாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க என்னன்னா பாவம், அவங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட் டைம்லாம் பிரைடல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நமக்கு ஒய்ஃபா passion. இருக்காங்க. அதுவே அதுவே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வேலை, பொறுப்பு. ஒய்ஃபா இருக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்துல தான் என் கூட சேர்ந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி ரீல்ஸ் பண்ண வைப்பேன். அவங்க பார்த்தோம். பாத்தீங்களா, அவங்கள ஃப்ரீயா விட்டீங்கன்னா ரீல்ஸ் அவங்க ஜாலியா பண்ணிட்டு போவாங்க. என் கூட ரீல்ஸ் பண்றதான மட்டும் அது ஒரு ஒர்க். ஒரு 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 ஒர்க்கா ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. சர்க்கஸ்குள்ள வந்த ஒரு லயன் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பேன். ரீல்ஸ்ல ரியாக்ஷனா இருக்கட்டும், மேல் டயலாக வந்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க, மேல் பாட்டு லிரிக்ஸை. Okay. நான் சொல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, அது ஃப்ளோல வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும் எங்களுக்கு. பட் அதெல்லாம் தாண்டி என் கூட அவங்க ரீல்ஸ் பண்றாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வேலை பண்றதுனால கொஞ்சம் ஓகே. எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? யூடியூப் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரீல்ஸ் போட்டு நீங்க vlogலாம் போடுறீங்க. அந்த ஐடியா திடீர்னு வந்தது தானே? சும்மா எனக்கு ஜாலியா இல்லவே இல்லை. என் ஃப்ரெண்டு திலக்குன்னு ஒருத்தன் வந்து திலக் சீனு ஆக்டர்னு சொல்லி அவன் வீடியோ எடுத்து அவன் போட்டுட்டு இருப்பான். அவனுக்கு நான் சஜஷன் சொல்லுவேன், மச்சான் இந்த மாதிரிலாம் பண்ணலாம், ரீல் இதெல்லாம் நல்லா இருக்கும்டா, இந்த மாதிரிலாம் வீடியோ கண்டென்ட் எடுன்னு. அப்போ கூட எனக்கு ஐடியா வந்ததே இல்லை. அப்போ இவ சொல்லுவா, காயு சொல்லுவா, ஏன் நீ வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க கூடாது, இப்போ நீ வந்து ஒரு லைம்லைட்ல இருக்கும்போதே நீ இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. நான் சொன்னேன், யாரு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கிற கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வேற கேமரா தூக்கிட்டு அங்கங்கெல்லாம் போக முடியாது. அவ சொன்னா, நான் எடுக்கிறேன், நீ வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயத்தான். அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நார்மலா வீடியோ எடுக்கிறதுக்கு, அது பப்ளிக்லாம் போனால் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். யாருக்கு? உங்களுக்கு? ஓகே, கூச்ச சுபாவம் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து பேசிக்காவே இப்படிதான் பார்த்து பேசிட்டே இருப்பேன். இன்டர்வியூனா தான் இப்படி தலை நிமிர்ந்தேன். இல்லைன்னா நான் இப்படி பார்க்கவே மாட்டேன். மேம்க்கு தனியா வேணா நாங்க ஷார்ட்ஸ் அனுப்பிடுறோம். ஐயோ, நான் அப்படின்னா லோ ஆங்கிள் இருந்து வச்சு எடுத்துருவீங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு பப்ளிக்கை பார்த்தோம், 4 பேர் 5 பேர் நடிக்கும் போது வராது. மேக்கப் போட்டு நிக்கிறோம்னா 1000 பேர் இருந்தாலும் நம்ம நடிச்சிடலாம். ஸோ லைவ் பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சா, 4 செவத்துக்குள்ள கிரீன் மேட்டுக்குள்ள நம்மளே பேசி ஸோ கொஞ்சம் ஷை. ஆனா அவ வந்து செம்ம ஸ்ட்ராங். அவ யோசிக்க மாட்டா. 50 பேர் 60 பேர் இருந்தாலும் கேமரா எடுத்துட்டு, கார்த்தி அம்மு எடு, அம்மு பேசுன்னுவா. ஆனா அந்த நேரத்துல நம்மளுக்கு இவன் இந்த சைடு இருப்பா, எனக்கு முன்னாடி தானே 100 பேர் இருப்பாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தேன்னு அம்மு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நான் என்னன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்கர் வச்சிருக்கேன்னு, இந்த பர்கருக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறது நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன் அவகிட்ட. அம்மு எல்லாரும் பாக்குறாங்க, நான் சாப்பிட கூட முடியாது அம்மு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். பேசுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜிகே விளாக்ஸ்ன்னு சேனல் ஆரம்பிச்சு ஒரு வீடியோவாக போட்டோம். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தான், ரியாஸ்ன்னு சொல்லி. அவன் எனக்கு செம்ம சப்போர்ட்டு. அவன் தான் கேமரா எல்லாமே பார்த்துக்கிறது. நீங்கள் பண்ணுங்க தலை, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வரைக்குமே என் கூட எப்படி காய் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குள்ளோ அதே மாதிரி இந்த சைடில் வந்து ரியாஸ் அவன் செம்ம சப்போர்ட். ஸோ இவங்களாம் இருக்கிறனால தான் யூடியூப் ஆண்டவன் புண்ணியத்துல 2.5 லட்சம் பேர் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா சார், இன்னும் மேன்மேலும் வளரும் கண்டிப்பா. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல நமக்கு ஜேர்னி கொஞ்சம் ஈஸியா, நமக்கு இந்த லைம் லைட் அப்படிங்கிற ஒரு இது இருந்தனால நமக்கு இன்னொரு பிக்கப் லைன் ஒன்று கிடைக்குது. நிறைய பேர் இந்த லைம் லைட்டுக்காக வெளியில வந்து கிட்டத்தட்ட ஏங்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் இல்லை, எப்படி ட்ரை பண்ணும், நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? இல்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, யாரை பார்க்கணும், ஏது பார்க்கணும். முன்னெல்லாம் வந்து நிறைய தப்பான கைடன்ஸ் கூட கிடைக்குது. ஃபார் மேல் பண விஷயத்துலயும் சரி, நிறைய விஷயத்துலயும் இழந்துடுறாங்க. சில பேர் நம்பிக்கையை இழந்துடுறாங்க. அது காரணம், நான் அப்போ வந்தது கரெக்டா ஒரு 2 பேர் வந்தாங்க. ஸோ மீடியா நம்மளுக்கு தெரிஞ்சது, சேனல்ஸ் தெரிஞ்சது. சேனல்ஸ்ல யார் பார்க்கணும், யார்கிட்ட பேசணும், யார் கதை வரப்போகுது, யாருக்கு புது சீரியல் வரப்போகுதுன்ற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுனால அடுத்தடுத்து நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். நிறைய பேருக்கு அது தெரியாது. வெளியில இருந்துகிட்டே உள்ள இருந்து யாராவது வெளில ஃபேக்கா போனவங்க யாராவது வெளில வந்துட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னா பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்கலாம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் மெசேஜ்லாம் அனுப்பிச்சாங்க, சார் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் நம்ம வர சொல்றாங்க, அதுவும் 8 மணிக்கு வர சொல்றாங்க, இத்தனை மணிக்கு வர சொல்றாங்க, போலாமா வேணாமா. நான் ஒண்ணே தான் சொல்லுவேன், உனக்கு நம்பிக்கை இருந்தா போ, உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போ, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையா கூப்பிட்டு போ.
நீங்களா தனியா போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். அது உண்மையான ஒரு ஆஃபீஸா இருந்தாலுமே ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே நடிக்கிற திறன் இருக்கு. இப்போ எங்களுக்கே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம்னா, நான் இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கேரக்டர் ராஜபாண்டின்னு ஒருத்தன் இல்லைன்னா, ராஜபாண்டியா நடிக்கிறதுக்கு 100 பேர் லைன்ல இருக்காங்க. கண்டிப்பா. அது பேமெண்ட் கம்மியா இருக்கட்டும், இல்லை ஆக்டிங் ஸ்கில் கம்மியா இருக்கட்டும், யார் வேணாலும் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால யார் சொல்றதையும் நம்பிடாதீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க. இதுக்குன்னுலாம் ஆஃபீஸ் இருக்கு, அவங்கள போய் பாருங்க. இல்லை சேனல்ல வந்து மேனேஜர் இருக்காங்க, அவங்கள பாருங்க. ப்ரொடக்ஷன் சைடில் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போங்க ஃபர்ஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற லொக்கேஷன்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் மேனேஜரு, யார் வந்து ஈபின்னு. அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக்கங்க. ஸோ ஃபைனலி வந்து நான் காயி மேமோடய முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. எப்போ வந்தீங்க, எவ்வளோ நாளாச்சு, அண்ட் வந்து ஃபன்னியாக அவங்களோட இந்த விஷயத்துக்கு 2 பேரும் பயங்கரமாக விழுந்து சிரிச்சோம் அப்படின்னா அது என்ன மொமெண்ட்? ஸோ அது மட்டும் என்னால் மறக்கவே முடியாதுப்பா அப்படின்னா. இன்னும் சார் யோசிக்கிறீங்க? இல்ல நாங்க டெய்லியே சிரிப்போமா? இல்ல அதுக்கு இல்லம்மா, நான் டெய்லி ஏன் மாட்டி விட்டுனது அடுத்த இன்டர்வியூ கூட வந்துட போறாங்க. என்னன்னா டெய்லியும் ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருப்போம். அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க ஸ்னேகான்னு சொல்லி, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன எப்பவுமே ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க ஓட்ட அவங்க 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஓட்டுறதுனால அவங்க நல்லா சிரிக்கிறாங்கன்னா அது சந்தோஷம் தானே. ஸோ அந்த சிரிப்பு தியாகி ஆயிடக்கூடாது. என்னங்க பண்றது, கல்யாணம் பண்ணி பாருங்க. கல்யாணம் பண்ண எல்லாருமே தியாகி தான். தான் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், அவங்க சிரிக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு தன்னை தானே வர்த்திக்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சரி ஓகே, அவங்க நம்பியிருப்பாங்க. மேம் ப்ளீஸ் நம்புங்க, அவர் வந்து மிகப்பெரிய தியாகினே ஒத்துக்கிட்டாரு. அப்படி இல்லை, பட் அவளுக்கு வந்து அவளுக்கு இருக்கிற ப்ரெஷருக்கு அவளை சிரிக்க வைக்கணும் தான் அவள் நினைப்பா. முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே நான் கொஞ்சம் சிரிக்க வைப்பேன். இல்லைன்னா அவளே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு என்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு உனக்கு தெரியுமாடி அவன் இப்படி பண்ணாடி சிரிச்சுனே இருப்பான். சரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். கியூட்டா கொஞ்சறீங்களா இல்லை அவங்களுக்கு ஓட்டுறீங்களா கலாய்க்கிறீங்களான்னு கூட நான் அவங்கள ஓட்டலாம் மாட்டாங்க. லைட்டாக மட்டும் 2 வீல்ல ஓட்ட மாட்டோம், 1 வீல்ல மட்டும் ஓட்டிட்டே போயிடுவாங்க. ஓட்டுங்க சார். ஆனால் நல்ல ஜாலியான டைப். எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களாம் இன்னத்துக்கு என் கூட இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இல்லைனாலும் வந்திருக்கோம், பட் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கா. எந்த நேத்து இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கேள்வி என்னன்னா, நேத்து கூட ஏதோ ஒரு விஷயம் பார், அவன்லாம் அவன் ஒய்ஃப் எப்படி சொல்றான் பாரு, ஏனிக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கியான்னு நேத்து தான் கேட்டான். உடனே இந்த இன்டர்வியூல சொல்றேன், இந்த பாருங்க நேயர்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச எல்லாமே என் பொண்டாட்டினால மட்டும்தான். ஆமா, என் பொண்டாட்டினால மட்டும்தான். மம்மி நீ இதை பார்த்தனா கோச்சிக்காது மம்மி, உனக்கு தெரியும் சூழ்நிலை என்னன்னு, அதனால தான் நான் சொல்றேன், நீ தப்பா தான் எடுத்துக்க. மம்மி நெக்ஸ்ட் வீட்டுக்கு வருவாரு, பாயசத்தை போட்டுருங்க மம்மி. மம்மி பாயசம் எங்க அம்மாக்கு சமைச்சு தெரிஞ்சாதானே பாயசம் போடுவாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ சார். எனிவே எங்களுக்காக இந்த டைம் நீங்கள் செப்பரேட்டாக ஒதுக்கி இங்கே வந்து ஒரு ஃபன் ஃபீல்டாக பயங்கரமாக ஷோவை வேற லெவலுக்கு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னோம். எனிவே இதே ஒரு ஹாப்பினஸோட, இதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப் லாங் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. கரியர் வைஸும் இன்னும் மிகப்பெரிய ஜேர்னி உங்களுக்கு அமையும். எங்கள் குமுதம் டீம் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.